அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய அப்பா தினம் நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழி நடத்துகிறார் இல்லையா? அதனால் நாம் சந்தோஷமா இருப்போம். இன்றும் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடி 27வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இத்தாலியா தேசத்துக்கு பவுல் அடிகளார் இன்னும் சிலரோடு கூட கொண்டு செல்லப்படுகிறார். எந்த கப்பல்ல போறாங்க? அலெக்சாந்திரியா அப்படிங்கிற கப்பல்ல இத்தாலியாவுக்கு பிரயாணம் போகிறார்கள். யூலியு அப்படிங்கிற பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினுடைய கண்காணிப்புல இவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிற வேளையிலே பவுலடிகளார் சொல்றாங்க, இந்த பிரயாணம் கப்பலுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய உயிருக்கு கூட சேதம் உண்டாக்க கூடும். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆனா கப்பல் அதிபதி, கப்பலுடைய எஜமான், மாலுமி, அவங்கள என்ன சொல்றாங்க? பிரயாணம் ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா கடல் அமைதியா இருக்குது, காற்றெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூலியு யாருடைய வார்த்தையை நம்பினாராம்? கப்பல் எஜமான், மாலுமி, அவங்கெல்லாம் சொல்றதுதான் உண்மை. ஏன்னா சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு? நமக்கு சாதகமா இருக்குது. ஆனால் யார் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று? பவுலடிகளார் ஆவியானவரை கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஒரு கொடுங்காற்றுல கப்பல் அகப்பட்டு அவங்க உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில வேளைகள்ல இப்படித்தான் நாமும் கூட சூழ்நிலைகளை பார்த்து எல்லாம் சாதகமா தானே இருக்கு, அதனால் உலகத்தாருடைய கணிப்பு தான் உண்மை அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆவியானவருக்கு தெரியும் நம்முடைய வருங்காலம், எதிர்காலம் என்ன நடக்க போகுது. சூழ்நிலைகளுக்கு மாறுதலா கூட காரியங்கள் நடக்கலாம், எல்லாம் அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஆதலால் ஆவியானவருடைய வார்த்தைகளை நம்ப நாம் கற்றுக்கொள்ளணும். வேதத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதை ஆராய்ந்து அறியணும். நம் எதிர்காலத்தை குறித்து, அடுத்து நடக்க போற காரியத்தை குறித்து, நம்முடைய பிள்ளையுடைய திருமண வாழ்வை குறித்து, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து, நம்முடைய எதிர்காலம் அது எப்படி இருக்கும், தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், இவையெல்லாம் உலகம் கணிக்கிறத நம்ப கூடாது. உங்க நண்பர்கள் வந்து கூட சில காரியங்களை தீமையாய் சொல்லலாம், நம்பாதீங்க. யாருடைய வார்த்தை மாத்திரம்தான் நிற்கும், நிறைவேறும். ஆவியானவருடைய வார்த்தை பிரியமானவர்களே, அதை மாத்திரம் நம்பி வாழ கற்றுக்கொள்ளுவோம், ஜெயம் உண்டாகும் பிரியமானவர்களே. அப்படி ஆவியானவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும், நிலை நிற்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, பவுலடிகளார் மூலம் கப்பல் பிரயாணத்தின் போது நீங்க சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிச்சப்பா. முதலாவது கடுங்காற்று உண்டாகும்னு சொல்லும் போது கடுங்காற்று உண்டாயிற்று. அடுத்து உம்முடைய தூதன் தரிசனமாகி பிராண சேதம் ஒன்றும் நேரிடாது, பவுல் உன் நிமித்தம் தேவன் அதை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரட்டை வெளியிட்ட பொழுது, ஒரு காரியத்தை சொன்ன பொழுது அதுவும் நிறைவேறிற்று நாதா. ஆதலால் எங்களை காக்கிற தெய்வம், எங்களுக்கு நல்வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தெய்வம் நீங்க.
உங்க வார்த்தையை நாங்கள் அறிந்து கொண்டு ஐயா அதின்படி கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்க வார்த்தையின்படி எங்க வாழ்க்கை காப்பாற்றப்படட்டும் நாதா. கடைசி காலங்கள்ல எங்க பார்த்தாலும் புயல். தெய்வமே, உம்முடைய வார்த்தைங்கிற அந்த படகுக்குள்ள நாங்க வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.